ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் பார்க்க போகிறோம். அதுவும் குட்டி கறி விருந்து விளாக் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரொம்ப அதிகமாகலாம் வந்து செய்யலை அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மின்னு சொல்ல மாட்டேன். ஒரு மீடியமாக நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். மீன் ஃப்ரை, அதுக்கப்புறமா மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, சில்லி சிக்கன், அந்த மாதிரி சிக்கன் 65. ஒரு சிலர் வந்து சில்லி சிக்கனும் சொல்லுவாங்க, ஒரு சில பக்கம் சிக்கன் 65ன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து சில்லி சிக்கனே சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா அண்ணாலாம் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்காக கொஞ்சம் நான்வெஜ்லாம் செய்யலாம், இன்றைக்கி சண்டே வேறு அப்படின்றதுனால நான்வெஜ்ஜும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மீன் ஃப்ரைக்கு வந்து நான் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ணுறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எல்லா ரெசிப்பியும். இப்போ வாங்க அப்படியே கடன்னு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1/2 கிலோ மீன் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரைக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால 1/2 கிலோ மீன் கரெக்டாக இருக்கும். ஒரு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு பீஸ் இப்படி இருக்கும். முழு மீன் தான் அவங்க வந்து கட் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க கடையில். அதனால் நாங்கள் வந்து ஒரு மீன் அப்படியே எடுத்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெறும் மிளகாய் தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மீனுக்கு தான் இப்போ நான் மசால் வந்து சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாதி லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் ஒரு பாதி பழம் வந்து புழிஞ்சிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்தால் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, லெமன் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா பாதி எடுக்காமல். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படிலாம் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்க போகிறேன். மசால் வந்து கொஞ்சம் உதிராமல் இருக்கும் அப்படின்றதுனால கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்க போகிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் அளந்துக்கிட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் கார்ன்ஃப்ளவர் வந்து, சும்மா கொஞ்சம் இந்த மசாலாம் உதிராமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தட்டிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மீனையும் இதிலே மசால் வந்து தடவி இந்த தட்டிலே வச்சுக்க போகிறேன். நல்லா தட்டில் வந்து மசாலா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மசால் மீனில் வந்து தடவை கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மீனில் வந்து மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மிளகு, சீரகம், கரம் மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. மீனுக்கு மசால் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ மசால் வந்து அப்படியே ஊறட்டும். நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், கொஞ்சம் நேரம் நல்லா வந்து செட் ஆகும் மசால். அப்படின்னா வெளியில் கூட நம்ம வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் வந்து இது அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன், நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இப்போ அப்படியே வச்சிடலாம், நல்லா ஊறட்டும் மசால். என்ன பண்ணுறீங்க? நான் வந்து இப்போது சில்லி சிக்கன் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 கிலோவாக நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா சிக்கனு, அதில் வந்து எலும்பு இல்லாமல் போன்லெஸ்ஸாக வந்து சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு வெயிட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதி 300 கிராம் வந்து சும்மா வறுவல் மாதிரி பண்ணிக்கலாம், மீதி வந்து சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கட் பண்ணேன் சின்னதாக. வெறும் சதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் சில்லிக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலும்போடு இருக்கிற சதையை வந்து நான் 300 கிராம் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராமில் மோஸ்ட்லி யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ அளவு சொல்லாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு 65ஓட ரெசிபி வேணும்னா நான் அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்து கொடுக்குறேன், போய் பாருங்கள். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் சிக்கனை வந்து உப்பு மஞ்சள் போட்டு கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கிறதுனால லெமன் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் தயிர் வந்து சேர்க்குறது எப்போவுமே. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஃபுட் கலர் வேணும்னா கூட நீங்கள் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. மீனோட இதுவும் சேர்ந்து நல்லா ஊறட்டும். நம்ம வந்து அப்புறமா வந்து சில்லி பொரிச்சிக்கலாம், மசாலா நல்லா ஊறட்டும். அடுத்ததாக வந்து மட்டன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
மட்டனும் வந்து உப்பு போட்டு கழுவி வச்சுக்கலாம். முக்கியமாக நான்வெஜ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கல் உப்பு போட்டு நம்ம கழுவி வைக்கிறது ரொம்ப நல்லது. கழுவி தண்ணியெலாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டனை விட கொழுப்பு தான் அதிகமாக இருக்குது பாருங்கள். எப்படி எங்கள் வீட்டுக்காரரை ஏமாற்றிட்டாங்க கடைக்காரங்க. கொழுப்பு தான் ரொம்ப அதிகமாக சேர்த்து வச்சுருக்காரு. சரி, கொழுப்பு தான் அதிகமாக வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. சின்ன பையன் போனால் அப்படி தான் ஏமாற்றுவாங்க போல இருக்குது. இப்போ ஒரு குக்கரில் மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறேன். மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மசாலா வதக்கி அரைச்சிட்டு செய்ய போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ மட்டன் முழுகிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். மட்டன் வந்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்தேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போது நான் வந்து தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி அரைக்க போகிறேன். ஒரே ஒரு தக்காளி 1/2 கிலோவுக்கு வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சும்மா வதக்கிறதுக்காக மட்டும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். நல்லா சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு 12 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். கொஞ்சம் வந்து கட் பண்ணி வந்து சேர்த்து வதக்க போகிறேன். வதக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்புல வெங்காயம் தெரிஞ்சா அப்படின்னு கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் வதக்கி செய்ய போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அந்த சூட்லேயே நம்ம வதக்கினா போதும். இது கூட இப்போ தேங்காயும் சேர்த்துக்க போகிறேன். சீக்கிரம் கட் பண்ணுவோம், உங்கள் அம்மா வேறு வந்துட்டுருக்காங்கோ. ஆமாங்கோ, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம், விலாகு, ஊருக்கு போயிட்டு வந்த விலாகு அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு. 6:30 மணின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே இங்கே டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு கைப்பிடி போதும், ரொம்ப அதிகமாக வேணாம். நம்ம கொஞ்சம் தான் எடுத்துருக்கோம் அப்படின்றதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிட்டால் போதும். இன்னும் கம்மியாக கூட வேணால் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முந்திரியை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த முந்திரியை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவோம். இந்த வெங்காயம் தக்காளி சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கிட்ட தண்ணி சேர்த்து இப்போது ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடு இருந்ததும், ஐயோ நிறைய பேர் இது வந்து கிண்டல் வேறு பண்ணுறாங்க. ஸ்டவ் மேலே தாம்மா பாத்திரத்தை வைக்க முடியும், நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பழகிடுச்சு எனக்கு. ஒரு சிலர் வந்து ஸ்டவ் மேலே தாம்மா பாத்திரத்தை வைப்பாங்க, நீ என்னம்மா அதை வேறு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே. இப்போ சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அது அப்படியே பழகிடுச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாத்திரம் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சோம்பு வந்து அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். எதுவுமே சேர்க்கலனாலும் வெறும் சோம்பு மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட போதும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம வதக்கும் போது கொஞ்சம் தான் சேர்த்துருந்தோம் பாருங்கள். இப்போ சேர்க்கறதுக்காக தான் நான் அப்போ கம்மி பண்ணேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது சிக்கன் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதனால் சின்ன வெங்காயமே போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவே நான் உரித்து வச்சேன். நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த பக்கம் நான் வந்து சிக்கனுக்கும் வந்து வதக்க ஆரம்பிக்க போகிறேன். சிக்கனுக்கும் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம். நான் வந்து வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சீரகம், சோம்பு, கடுகு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும் எண்ணெயில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்க போகிறேன். அதிகமாக கார் சவுண்டு கேட்குது. எங்கள் வீட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அம்மா அப்பா அண்ணா எல்லாம். மட்டனுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மட்டன்லேயே நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மட்டனில் 1/2 ஸ்பூன் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன். இப்போ ஒரு 3/4 டீஸ்பூன் இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றது போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மட்டன்லேயே உப்பு போட்டிருக்கோம், அதனால் இப்போ பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வதக்கி இருக்கும், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கலாம். அந்த பச்சை மணம் கொஞ்சம் லைட்டாக போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மணி பிளான்ட் செடி வந்து நான் கேட்டிருந்தேன், வீட்டில் கொண்டு வந்து இங்கே வைக்கலாம் அப்படின்னு. அது வந்து இப்போ வரும்போது ஞாபகமாக கொண்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் மட்டன் வந்து சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துடலாம். இப்போ வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது,
கொதிக்க கொதிக்க நல்லா இன்னும் கெட்டியான பதத்துக்கு வரணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து மட்டன் மசாலாவும் நான் சேர்க்க போகிறேன். அது சேர்க்கும் போது இன்னும் நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சிக்கன் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அந்த 300 கிராம் சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா சிக்கனை வதக்குனதுக்கப்புறம் மசாலா நான் சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள். நான் வந்து சிக்கன் மசாலா வந்து நிறையா சேர்க்க போகிறேன். அப்புறம் மிளகு தூளும் சேர்க்க போகிறேன். அதில் 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாகவே நான் வந்து வெறும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து வதக்கிட்டேன். வதக்கினதுக்கப்புறம் இப்போது தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நம்ம வந்து ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் சிக்கன் வேகிறதுக்காக மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கல. சிக்கன்லாம் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றதுனால ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ மேலே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா இது கூட இப்போ மட்டன் மசாலாவும் சேர்த்து நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அரைச்ச மசாலோடைய பச்சை மணமெல்லாம் நல்லா போகணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா சூப்பராக வந்துடும் குழம்பு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 8-10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் குழம்பு எப்பயும் போல் செய்யாமல் கொஞ்சம் மசாலா வந்து அரைச்சி பண்ணியிருக்கேன். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்தேன். அதில் இருந்த கொழுப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போ அதனால எண்ணெய் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. கடைசியாக கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டோம்னா சிக்கன் வறுவல் வந்து ரெடி. ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப அதிகமாக இதுக்கு வந்து மெனக்கட வேண்டியதே இல்லை. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மட்டன் வறுவல் சிக்கன் வறுவலும் ரெடி. முட்டை பொடி மாஸ், முட்டை பொரியல் அது வந்து நான் வந்து செய்ய போகிறேன். நான் வந்து முட்டை பொடி மாஸ்ன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் முட்டை பொரியல் அப்படின்னாரு. அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டு பண்ணும்போது சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை பொடி மாஸ் எப்போவுமே. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. ஓரளவுக்கு வதங்குச்சுனாலே போதும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையும் சேர்க்க போகிறோம். அதுக்கும் சேர்த்து இப்போவே நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இப்போ முட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது 5 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். 5 முட்டையை உடச்சி கொஞ்சம் லைட்டாக வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரம் ஆகாது முட்டை வேகிறதுக்கு. கொஞ்ச நேரம் தான். இந்த ரெசிபி செய்கிறதே ரொம்ப ஈஸி. டக்குன்னு ஒரு சைட் டிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். முட்டை நல்லா வந்து வேகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வீடியோ வந்து எடுக்க முடியல, அதனால் வந்து பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் காட்டுறேன். முட்டை பொடி மாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்ற டைம் ஆனதுனால சுட சுட செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் சிக்கனும் மீனும் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ சில்லி வந்து பொரிச்சிட்ருக்கேன். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சில்லியும் நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வந்து குக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. சில்லி ரெடி. இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பேனில் கொஞ்சமாக உதிராமல் நல்லா சூப்பரான ஒரு மீன் வறுவல் ரெடி. அதையும் நான் வச்சிடுறேன். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சிக்கன் வறுவல் வந்து பண்ணியிருக்கோம். சிக்கன் ஃப்ரை, சிக்கன் வறுவல், அதையும் நான் வந்து இலையில சர்வ் பண்ணிக்கிறேன். முட்டை பொடி மாஸ் மசாலாலாம் அரைச்சி வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்து சுட சுட சாதத்துக்கு சர்வ் பண்ணிக்கிறேன். நான்வெஜ்க்கு இதெல்லாம் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே வெஜ் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு முட்டை பொடி மாஸ், முருங்கைக்காய் சாம்பார், அப்பளம்,
சுட சுட சோறு எல்லாமே ரெடி, சாப்பிடலாம். இந்த எல்லா ரெசிபீஸும் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் அம்மா அப்பா அண்ணாலாம் வந்திருக்கிறதுக்காக நான் வந்து பண்ணியிருக்கேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷேர் பண்ணவே நான் மறந்துட்டேன். நிறைய கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க, என்னெல்லாம் உங்ககிட்ட வந்து காட்ட போகிறேன். முறுக்கு செஞ்சுருந்தாங்க, அது கொண்டு வந்திருக்காங்க. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வீடியோ எடுத்திருக்காங்க அம்மா, அதனால் முறுக்கு, அவல் லட்டு, அப்புறம் இது வந்து அவல் பாயாசம், அதை மறந்துட்டேன் நான் சொல்லவே. அப்புறம் ஷர்மிலாக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி, அதனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிரியாணி கொடுத்து அனுப்பியிருக்காங்க ஒரு பாக்ஸில் போட்டு. அப்புறம் தேங்காய் மாமியார் வீட்டிலேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்து அனுப்பிட்டு வந்தாங்க. அங்கே தான் உரிக்கிறதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உரிச்சு கொண்டு வர சொல்லியிருந்த அம்மாவை, தேவைப்படும் போது உரிச்சிக்கலான்னு ஒரு 4 தேங்காவை உரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இட்லி மாவு அரைச்சாங்க அம்மா நேற்று, அதனால் அது கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லைங்களா, அதுக்காக கொழுக்கட்டெல்லாம் செய்யணுமா, வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுனால மாவு கொஞ்சம் அரைச்சி கொடுமா நான் கேட்டிருந்தேன் அம்மா கிட்ட. அதனால் மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கொழுக்கட்டைக்கு. நிறைய கொழுக்கட்டை ரெசிபிலாம் இதுக்கப்புறம் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அம்மா கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாத்தையும். ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.